ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்றத நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக யூனிக்கான ஒரு ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் முழு பலன்களையும் பெறும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்களும் உங்கள் மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அது அமையும். வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் மார்ச் மாதம் 1 தேதி 2024 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி தினங்க. முருகன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று. மேலும் தேய்பிறை சுபமுகூர்த்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. 5ஆம் இடத்திற்கான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார். 4ஆம் இடத்துல ராசிதிபதி சந்திர பகவான் இருக்கிறாருங்க. சந்திரனும் குருவும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. லாபம் என்றால் பணம் மட்டுமல்ல, உங்களுக்கான தகுதிக்கேற்ப நல்ல பதவிகள் வந்து சேருங்க. செல்வாக்கான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் உங்களுக்கான பதவிகள் தேடி வந்து உங்களுக்கு அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க. எனவே தேடி வரக்கூடிய பதவிகளை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல உயர்வு கண்டிப்பாக ஏற்படும். நல்ல செல்வாக்கு ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக காணப்படுகிறதுங்க. நல்ல நேரம் இப்பொழுது அமைந்துள்ளது. நீங்க நினைத்த காரியங்களை முடிக்கணும் அப்படின்னா அதுல கொஞ்சம் இழுபறியான சூழல் ஏற்படலாங்க. அதுக்காக நீங்க வருத்தப்பட தேவையில்லை. உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வெற்றிகள் கிடைக்கும். தாயுடன் உங்களது அம்மாவோட கொஞ்சம் விவாதங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க. ஆனாலும் அது நீங்கிவிடும். இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க. ஆனாலும் சில விஷயங்கள் வந்து சில சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஆர்வம் இல்லாத சூழலிலிருந்து அமைத்து தருது. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு படிக்கும்போது ஒரு ஆர்வமே இல்லை அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்டை படிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. சமுதாயம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல உயர்வு காணப்படுங்க. தொண்டு பணிகள், சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் மற்றும் சந்தோஷம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இன்று தினம் சில சலுகைகள் நீங்கள் கொடுப்பதன் மூலமாக, சலுகைகளை ஏற்படுத்தி தருவதன் மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க. உங்களுக்கும் சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை அமையும். எனவே சிறப்பான ஒரு நாள் தன லாபம் மேம்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்பொழுது புதிய வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் எந்த விதமான இன்டர்வியூ நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கான ஜாப் இப்பொழுது சூப்பராக கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக காணப்படுறதுனால நல்ல ஜாப், நல்ல வேலையில நீங்க கிடைச்சி நல்ல சம்பளத்தோட செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல இன்னைக்கு நீங்க பழகும் போது நிறைய புதிய அனுபவங்களை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. சின்ன சின்ன ப்ரெஷர் வந்து ஒர்க்ல இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உபரியாக உங்களுக்கு ஏதாவது பணம் கிடைக்குது அப்படின்னா அதை ரியல் எஸ்டேட்ல நீங்க முதலீடு செய்வது குறித்து யோசனை செய்யலாம். தகுந்த ஆலோசனை பெற்று நீங்கள் தகுந்த நல்ல அனுபவத்தை பயன்படுத்தி முதலீடு செய்வது நல்லதுங்க. உங்க பிளான்கள் என்ன அப்படின்றத உங்க பேரண்ட்ஸ்கிட்ட நீங்க தெரிவிக்கணுங்க. அதன் மூலமாக உங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயம் உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஏற்படும். மேலும் உங்களுக்கான உதவிகளையும் அவங்க செய்து தருவாங்க. எனவே அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னைக்கு அதுக்கான நல்ல நேரங்க. உங்க பிளானை பத்தி, நீங்க எதிர்கால திட்டங்களை பத்தி உங்களது தந்தை மற்றும் தாயுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு கண்டிப்பாக நீங்க இன்னைக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்ல ஒரு ஆதாயமான சூழலை அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போது நீங்க எந்த அளவுக்கு வந்து யோசிக்கிறீங்க அப்படின்றத உங்க பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கும் ஒரு பெருமையாக இருக்கும். மேலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவாங்க. அதை நீங்க எதிர்பார்த்திருக்காத சர்ப்ரைஸாக கூட இருக்கலாங்க. அதனால கண்டிப்பாக நீங்க தெரிவிங்க. பெற்றோர் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்றது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்கள் மீது காதல் கனை பாய தயாராக இருக்குங்க. அதனால காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. காதலின் அற்புதத்தை உணர்ந்து மகிழக்கூடிய யோகம் உங்களது மனக்கூர்ந்த காதலருடன் நீங்கள் பழகும் போது ஏற்படுங்க. எனவே இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு உங்கள் காதலரோட நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்றைய தினம் நீங்கள் குழந்தை பருவத்தில் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ சில விஷயங்கள் செய்ய முடியாமல் போயிருக்கலாம். அதை எல்லாமே இப்பொழுது நீங்கள் செய்ய மறுபடியும் ஆசை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக அதை செய்து நீங்கள் வந்து இன்னும் நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வீட்டில் வந்து பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க. பிரச்சனைகளே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு ஸ்மூத்தாக சமாளிக்கக்கூடிய வகையிலே இருக்குங்கிறதுனால
வீட்டில் நீங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலை நீங்கள் அனுபவிக்க முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது கூட்டாளிகள் யாராவது இருக்காங்க வியாபாரத்தில் அப்படின்னா அவர்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா கூட்டாளிகள் மூலமாக சில தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிவிடும். அதனால் அலர்ட்டாக உங்கள் கூட்டாளிகள் என்ன செய்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் திருமணமானவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் இல்லற வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணை தான், உங்களுக்கு அமைந்த வாழ்க்கை துணை தான் மிகச்சிறந்த நபர் என்று நீங்கள் உணரக்கூடிய தருணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக இன்னும் இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை அன்போடு பாதுகாப்போடு நீங்கள் இன்று தினம் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால இன்று தினம் மீண்டும் நல்ல ஒரு ரொமான்ஸ் உங்களுக்கும் உங்கள் மனக்குறந்த உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுதுங்க. எனவே இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாளுக்கு இன்று தினம் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இன்றைய தினம் உங்களுக்கான பதவிகள் தேடி வரும், அதை நீங்கள் சிறப்பாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இன்னும் நல்ல கெத்தான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கரெக்டான டைமில் கிடைக்குங்க. உங்கள் குழந்தைகளின் வேலை வாய்ப்புக்காக இன்னைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். அதனால் அதுக்காக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கான ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தொழிலில் நல்ல லாபம் உண்டு. தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபார ரீதியாகவும் அது கை கொடுக்கும், உங்கள் பர்சனல் ரீதியாகவும் பயணங்கள் கை கொடுக்கும் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் வயலட் கலர் யூஸ் பண்ணலாங்க. லக்கியஸ்ட் கலராக வயலட் கலர் அமையும். மேலும் நம்பர் 9 அதிர்ஷ்ட எண்ணாக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் அம்மா கூட கொஞ்சம் விவாதங்கள் ஏற்படலாங்க. கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஆனாலும் அது சரியாகி விடும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் நினைச்ச காரியங்கள் சீக்கிரமாக முடியும், நினைச்ச சில காரியங்கள் கூட இழுபறியாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. பொறுமையோட வேலை செய்யுங்க, உங்களுக்கான வெற்றிகள் வந்து சேரும். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க. வியாபாரத்தில் சில சலுகைகளை நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. நீங்கள் சில சலுகைகளை கொடுத்து பெரிதாக நல்ல லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும். அந்த மாதிரி சூப்பரான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதாவது ஆஃபர் போட்டு இன்னைக்கு நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க. புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்டர்வியூ மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. நல்ல வாய்ப்புகள் சாதகமாக கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல உயர்வான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. மேலும் சமுதாய பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றகரமான பாதை இன்னைக்கு உங்களுக்கு புலப்படும். மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்பில் ஆர்வம் இல்லாத சூழல் ஏற்பட்டாலும் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா உங்களுக்கு பிடித்தமான சப்ஜெக்டை படிச்சுட்டு அந்த ஆர்வத்தை வந்து நீங்கள் ஈடுகட்டுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால அதன் மூலமாக லாபம் உண்டு. எனவே மகிழ்ச்சியான ஒரு நான்கு இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.